ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் எல்லாருமே ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் முதல் தடவையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கோயம்புத்தூரில் வந்து ஹஸ்பண்டோட கசினோட வெட்டிங்க்கு போயிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாப்பிள்ளை அண்ட் பொண்ணு வந்து இப்போது பெங்களூருக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம சூப்பராக ஒரு அவுட்டிங் போய் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. செம்மையாக இருக்க போகுது வீடியோ. ஸோ கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நானும் ஹஸ்பண்டும் ஜிஷானை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ஒரு காமன் ஸ்பாட் முடிவு பண்ணி அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் செட் ஆஃப் 2 கசின்ஸ் வந்து தனித்தனியாக வந்துட்டுருக்காங்க. ஸோ மாப்பிள்ளை அண்ட் பொண்ணு வந்து ஷாப்பிங்க்கு போயிருக்காங்க. அவங்க அங்கேருந்து வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. யூஸ்வலாக எங்கள் கூட இருக்க எங்களோட கசின்ஸ் வந்து இங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஃபைனலி நாங்கள் 4 பேர் வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணியாச்சு. மாப்பிள்ளை அண்ட் பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க ஷாப்பிங் முடிச்சு வரத்துக்குள்ளே எங்கே போக போகிறோம் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்கஷன். ஸோ எங்கே போக போகிறோன்னே முடிவு பண்ணாமல் தான் இன்றைக்கி வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து கோகார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இந்த கார் ரேஸ்லாம் பண்ணி ஓட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ டீ கடைக்கு வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த ரேஸ் ஸ்பேஸ், அதாவது ஒரு கோகார்ட் தான் இது. ஸோ ரேஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இப்போது புதுசாக ரெனோவேட் பண்ணி பேர் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ரௌட் நாங்கள் போனப்போ ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. இது வரைக்கும் இந்த இடத்துக்கு போகும்போது இவ்வளோ க்ரௌடு கம்மியாக இருந்ததே இல்லை. இன்றைக்கி ஏன் க்ரௌடு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து போகும்போதே வந்து 9 o'clock ஆயிடுச்சு நைட்டு. இன்னும் வந்து எங்களோட இன்னொரு செட் ஆஃப் கசின்ஸ் வரவே இல்லை. 9:30க்கு வந்து க்ளோசிங் டைம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அவங்களுக்காக தான் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களும் வந்ததுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பிளான். அந்த டைமில் நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துட்டு மற்றவங்க ஓட்டுறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் அந்த மீன் டைமில் ஜிஷானுக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருந்தது. யூஸ்வலாகவே நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் இருக்க டைம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒருத்தர் வந்துட்டா கூட ஜிஷானோட ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லாமல் போயிடும். அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. அந்தளவுக்கு ஹாப்பி ஆயிடுவான். அவங்களுக்காக வேடிக்கை பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் வந்து நான் அங்கே இருக்க காரெல்லாம் வந்து அட்மையர் பண்ணி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரியே வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரேஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற கோகார்ட்டில் வந்து சார்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் உங்களுக்கு வந்து 400லேருந்து 450, வீக்கெண்ட்ஸில் 500, 550 இந்த மாதிரியெல்லாம் வந்து பர் பர்சன், அதாவது பர் காருக்கு இல்லை வந்து டபுள்ஸ் காரும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போது நம்மளோட மாப்பிள்ளை அண்ட்
பொண்ணு நியூலி வெட் அவங்க வந்துட்டாங்க ஷாப்பிங் முடிச்சு. ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வண்டி ஓட்டலான்ற பிளான் இருந்தது. பட் ஜிஷானுக்கு 5 இயர்ஸ் பிலோ இருக்கிறதுனால ஜிஷானை காரில் ஏற்ற முடியாது. ஸோ ஜிஷானுக்காக நானும் ஏற முடியாது. டபுள்ஸில் தான் யூஸ்வலாக நான் இங்கே வந்தால் ஓட்டுவேன். பிகாஸ் எனக்கு சிங்கிள்ஸ் ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை ஜிஷான் இருக்கிறதுனால நான் மட்டும் போகல, மற்றபடி எங்களோட கசின்ஸ் எல்லாருமே கார் ஓட்ட போகிறாங்க. ஸோ நீங்களுமே அந்த ஃபன் எல்லாம் பார்த்து ரசிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு ஓட்டுனது பார்க்கும்போதே செம்ம ஃபன்னாக இருந்தது. நான் வெளியில் நின்றுட்டு ஜிஷானையும் வச்சுக்கிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டி முடிக்கிற இந்த லாஸ்ட் லேப் வரும்போது கரெக்ட் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழையில் அந்த கார் ஓட்டுனது அவங்களுக்கு கண்டிப்பாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ நாங்கள் வந்திருக்கேன் இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வெறும் கோகார்ட் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் பேட்மிண்டன் எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஒரு கிளப் இது. ஸோ அதில் தான் ஒரு பார்ட்டாக இந்த கோகார்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இது ஓப்பன் ரெஸ்டாரண்ட். ஆனால் மழை வந்ததுனால எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடிலாம் போட்டு கிரிக்கெட்லாம் பார்த்துட்டே நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நாங்களுமே அடுத்து ஃபுட் சாப்பிட்டு தான் போகணும். பட் இங்கே மழை வந்ததுனால இங்கே ரெஸ்டாரண்ட் எதுவுமே இல்லை. ஸோ போய் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். எப்போவுமே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இந்த தடவை நம்ம மீல்ஸ் மாதிரி வெஜ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் சத்யாஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திரா மீல்ஸ் சாப்பிட்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே எல்லாருமே பயங்கர பசியில் இருக்கும். எல்லாருமே என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பிளான் முடிவு பண்ணலான் இருக்கோம். இந்த கடையில் மீல்ஸ் தான் ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் நான்வெஜ் சைட் டிஷ்னு எல்லாமே இருக்கும். ரேட்ஸுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு இங்கே டின்னர் சாப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான டைமாக இருந்தது.
டின்னர் சாப்பிட்டுட்டு வந்து ஆல்மோஸ்ட் டைம் ஆயிருச்சே, எல்லாரும் வீட்டுக்கு போயிருவாங்க அப்படின்னு தான் நானும் நெனச்சேன். பட் ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிப்பாங்கன்னு பார்த்தாக்கா, அம்மா போட்டு கன்டின்யூ பண்ற மாரி, அகைன் கார்ல ஏறுங்க, ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நாங்க வந்து கார் எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக ரிச்சி ரிச் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ரிச்சி ரிச் அப்படிங்கிற ஐஸ்கிரீம் கடை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. ப்ரைஸிங்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஹையா தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த கடைக்கு வந்திருக்கேன். பட் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போதும் ரொம்ப அப்படி சொல்ல முடியாது. செலக்டிவான ஐட்டம்ஸ் தான் வந்து நல்ல டேஸ்ட்டா இருந்தது. மத்தபடி வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹை தான். இன்னொரு தடவை நான் இங்க வருவேனான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வரமாட்டேன். இது வந்துட்டோமேன்றதுக்காக வந்து நாங்க எல்லாருமே கொஞ்சம் மைல்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு, இப்போ நம்ம இங்கேருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகிறோம். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து நாளைக்குமே வந்து கசின்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்க போகிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன பிளானுன்றது இப்போ தெரியாது. ஸோ இப்போ தான் வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது இதில் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் இந்த ஐஸ்கிரீம் பார்லர்லேருந்து வெளியில் வரும்போது டைம் வந்து 11:30 கிட்ட ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் அந்த அளவுக்கு தான் ஆகும். ஸோ யாருக்குமே வந்து நாளைக்கு என்னோடய பர்த்டேன்னு தெரியாது. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும். அவருமே வந்து யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. ஸோ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற வந்து எல்லாருமே பாய் சொல்லிட்டு கிளம்புற டைமில் தான் வந்து என்னோடய பர்த்டே டைம் கரெக்டாக வந்து 12 o'clock ஆச்சு. ஸோ 12 o'clock ஆன உடனே வந்து இன்றைக்கி என்னோடய பர்த்டேன்னு அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணாங்க. ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. 12 o'clock வந்து நம்ம மட்டும் வீட்டில் இருக்கிறத தாண்டி எல்லாருமே சேர்ந்து இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அன்றைக்கி நாள் நல்லபடியாக முடிஞ்சது. எல்லோரும் விஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அகெயின் மறுநாள் வந்து எங்கள் கசினோட வீட்டுக்கு வந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பர்த்டே அன்னைக்கு யாராவது அவங்க வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்றாங்கனாலே நமக்கு தெரியும் கேக் தான் கட் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இதில் வந்து அங்கே போயிட்டுமே நாங்கள் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு, ஓ கேக் வெட்டுறது எனக்கு தெரியாதா, அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து பேசிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கேக் கட் பண்ணும்போது நானும் ஹஸ்பண்ட் ஜிஷான் மட்டும் இல்லாமல் எங்கள் கசின்ஸ் எல்லாருமே வந்து கூட இருந்தது வந்து இன்னுமே ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து எனக்காக வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேக் தான் கட் பண்ண போகிறோம்.
கேக் கட் பண்ணி எல்லாரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு அன்பு மழையெல்லாம் பொழிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. நாளைக்கு ஜிஷானுக்கு எக்ஸாம் வேறு இருந்துச்சு. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஏதாவது விளையாடிட்டு கொஞ்சம் கசின்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, பிகாஸ் நாளைக்கு வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி மட்டும்தான் இருப்பாங்க. சரி ஓகே, கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு கேம் மாதிரி விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டின்னரும் யாருமே சாப்பிடல. ஸோ ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூனோ தான் விளையாட போகிறோம். ஸோ சமீப காலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்க ஒரு கார்ட் கேம் தான் வந்து இந்த யூனோ ஃப்ளிப் இந்த மாதிரி கேம்ஸ். ஸோ இது வந்து விளையாடும் போது செம்ம ஃபன்னாக இருக்கும். அதுவும் நிறைய பேர் சேர்ந்து விளையாடும்போது அவ்வளோ அல்டிமேட் ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்களுமே வந்து உங்கள் கசின்ஸோடு மீட் பண்ணாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு மீட் பண்ணாலும் சரி, யூனோ விளையாடுறதுக்கு மறந்துடாதீங்க. யூனோ விளையாடிட்டு இருக்க கேப்லேயே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து KFCலேருந்து பர்கர் அதெல்லாம் வந்து ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் டின்னருக்கு அகெயின் எல்லாருக்கும் இறங்கி போகிறதுக்கு பயங்கர டயர்டாக இருந்தது. சரி வீட்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலான்னு KFCலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு மூவி பார்த்துக்கிட்டே கசின்ஸ் கூட யூனோ விளையாடிட்டே ஆர்டர் பண்ண ஃபுட்டு வரும், அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் செம்ம ஜாலியாக இருந்தது அன்றைக்கி ஒரு நாள். அண்ட் யூனோ விளையாடிட்டு இருக்கும்போது வந்து நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து ஒரு கசின்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு வந்து யூனோ விளையாடுறது பிடிக்கும்? அண்ட் யூனோ விளையாடும்போது என்னென்ன ஃபன்ஸ் எல்லாம் நடக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்டர் பண்ண பர்கரும் இன் பிட்வீனில் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஓர வச்சுட்டு பர்கர்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டாச்சு. அண்ட் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு பயங்கர திருப்தியாக அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 நாளோட அவுட்டிங்ஸ் அண்ட் திங்ஸ் ஹேப்பன்ட் எல்லாமே ஒரே vlog-ஆ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் லாங் வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மாதிரியே ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்து டெய்லி பேஸிஸில் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் வந்து மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். பபாய்.